வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. அங்க குறைபாடு வளர்ச்சிக்கு தடையில்லை, சிந்தனை குறைபாடே வளர்ச்சிக்கும் சமூகத்திற்கும் தடையாக இருக்கும். ஆனால் அதனை ஒரு கூறாக கொள்ளாமல் மாற்றுத்திறன் படைத்தவர்களை கண்டறிந்து அவர்களும் இச்சமூகத்தில் அங்கமாக திகழ வேண்டும் என்ற எண்ணமுடன் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் மதுரை மாவட்ட கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் எஸ் மகேஸ்வரன் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மாடு வளர்ப்பில் பயிற்சி அளித்து அவரை வெற்றி பெற செய்தது. அவரை சந்தித்த போது என் பேர் மகேஸ்வரன். நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு நான் பத்திரிக்கை தொழில் நடத்த வந்தேன், பெட்டி கடை வச்சு நடத்த வந்தேன். அதில் எனக்கு பிஸ்னஸ் வியாபாரம் அங்கே டல்லடிக்கவும் மனநிலையால் பாதிக்கப்பட்டுட்டேன். அதனால் எங்கள் அப்பா என்னை இங்கே செல்லமுத்து டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து போதின்ற பிரிவில் கொண்டு வந்து சேர்த்துட்டாப்புல. இங்கே வந்து நான் பல தொழில் பசுமாடுகளை வளர்ப்பது, பாதுகாப்பது எப்படி, பால் கறக்கிறது எப்படி போன்றவற்றையெல்லாம் கற்றுக்கிட்டேன். இது எனக்கு நல்ல தொழிலாகவும் வெளியே போய் எங்கேயும் போய் பால் பசுமாடு வாங்கி வச்சு தொழில் கறந்து இப்போ வியாபாரம் பண்ணணுன்ற தெம்புக்கு ஆளாகிட்டேன், உருவாகிட்டேன். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக தெரியுது. என்னோட சேர்ந்து இவங்களும் இப்போ பணிபுரிகிறாங்க. இவர் பேர் மணி, இவர் பேர் நீதி, இவர் பேர் கருப்பசாமி, இவர் பேர் வந்து பிரசன்னா, இவர் பேர் பாஸ்கரன். அது பூரம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லோரும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வேலை பார்க்குறோம். காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவோம். 4 to 5 வந்து எங்களுக்கு இங்கே வேலைக்கு வந்துடுவோம். 4 to 5 சுத்தம் செய்தல், பால் கறத்தல் போன்றவற்றை செய்கிறோம். 5 to 6 தண்ணீர் வைப்போம் மாடுகளுக்கு. 6 to 7 குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுவோம். 7 to 8 ஓய்வு நேரம் எங்களுக்கு. 8 to 12 மேய்த்தல், மாடு மேய்க்க போயிடுவோம். 12 to 1 வரைக்கும் தண்ணி வைப்போம் மாடுகளுக்கு. 1 to 2 மதியம் சாப்பாட்டு நேரம், சாப்பாட்டுக்கு போயிடுவோம். 2 to 2 புல் வைப்போம் மாடுகளுக்கு. புல், வைக்கல் இதெல்லாம் வைப்போம். 2 to 2 ஓய்வு நேரம். 3 மணிக்கு 3 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிடுவோம். பால் கறந்தோம்னா ஒரு மணி நேரம் பால் கறப்போம். 3லேருந்து 5 கால பால் கறந்தல். 5:15 6 மணி வரைக்கும் புல், வைக்கல் வச்சுடுவோம். 6 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் நாங்கள் மாடுகளை பராமரிச்சுட்டு இங்கே இருந்துக்குவோம். எங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறதுனால, இந்த மாதிரி தொடர்ந்து வேலை பார்க்குறதுனால எங்களுக்கு இங்கே மனசு புத்துணர்ச்சியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே இருக்க மாட்டு சாணத்தை நாங்கள் இதே போல் இன்னொரு யூனிட்டுக்கு கொண்டு சென்று அங்கே மண்புழு உரம் தயாரிக்கிறோம். கோப்போர் கிளீனிங் தயார் பண்ணுறோம். இப்படி தயார் பண்ண பொருட்களை நாங்கள் வெளியில் கொடுத்து வருமானத்தை பாதுகாத்துக்கிறோம். எங்களுக்கும் அந்த யூனிட்லேருந்து ஏதோ ஒரு கணிசமான தொகை கிடைக்கிது.
அது மூலியமாக நாங்கள் பயனடைகிறோம். பஞ்சகாவியாவும் தயார் பண்ணுறோம். பஞ்சகாவியா மூலம் நாங்கள் இந்த விவசாய செடிகளுக்கு மருந்து தயார் பண்ணி தெளிச்சுடுறோம். இங்கே தோட்டத்தில் கத்திரிக்காய், காய்கறி, தக்காளி இதெல்லாம் விளையுது. இந்த தொழிலை நல்ல முறையில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவுட்டிங்கெலாம் போகிறோம், கூப்பிட்டு போகிறாங்க, போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்டாஃபு சார்களுக்கெல்லாம் எங்கள் நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரம் பெற 09600887558 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் தோட்டக்கலை திட்டங்களின் விவரங்களை விவரிக்கின்றார் இம்மாவட்ட தோட்டக்கலை இயக்குநரகத்தின் உதவி இயக்குனர் பி. குணசேகரன் அவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டங்கள் மூலம் விவசாய பெருமக்களுக்கு இடுபொருட்களும் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளும் மானிய விலையில் கொடுக்கப்படுகின்றன. தோட்டக்கலைத்துறையின் மூலமாக தேசிய நுண்ணீர் பாசன இயக்க திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து தரப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து தரப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாய பெருமக்களே தாங்கள் விரும்பும் நிறுவனத்தை தேர்வு செய்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு விவசாயி அதிகபட்சமாக 12 ஏக்கர் நிலப்பரப்பில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தவிர தேசிய தோட்டக்கலை இயக்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மா, மஞ்சள், நெல்லி, மிளகாய் போன்ற பயிர்களின் பரப்பு அதிகப்படுத்துவதற்காக 50% முதல் 75% வரை மானியம் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் பயிர் பாதுகாப்பு கருவிகள், பசுமை குடில்கள், நிழல் வலை கூடாரங்கள் ஆகியவை அமைப்பதற்கும் 25% முதல் 50% வரை மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் விவரங்களை விவசாய பெருமக்கள் மாவட்டங்களில் உள்ள தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இதர விவசாய பெருமக்கள் வட்டாரங்களில் அமைந்துள்ள தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தையும் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டம் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பந்தல் காய்கறிகள் அமைப்பதற்காக விவசாய பெருமக்களுக்கு 1 ஹெக்டருக்கு ரூ.2 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ள விவசாயிகள் மாவட்டங்களில் உள்ள தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மானாவாரி நில மேம்பாடு திட்டம் என்ற திட்டம் மானாவாரி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் விவசாய பெருமக்கள் பயன்பெறும் வகையில் மானாவாரி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் தோட்டக்கலை பயிர்களுக்கு 1 ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் மானியம் ரூபாயாகவும் மற்றும் இடுபொருட்களாகவும் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டமானது மானாவாரி பகுதியில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கு மானியம் வழங்க மட்டுமல்லாமல் மண்புழு உரம் கூடம் அமைப்பதற்கு 50,000 ரூபாயும், மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பாலித்தீன் பைகள் வாங்குவதற்காக ரூ.8,000 மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது மானாவாரி பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை
உயர்த்துவதற்காகவும் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காகவும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது கடந்த ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரம் பெற பி. குணசேகரன் அவர்களை 09942147858 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.